ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் வி பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு ஸ்ட்ராங் பை சிக்னல் கொடுத்துருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்குன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வி பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி தெரியலனா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து டாடா பவர். ஸோ நம்மளுடைய வி பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜியோட கண்டிஷன்ஸ் என்னென்னா, நமக்கு கண்டினியூஸ் செல்லர் இருக்கணும், தென் வந்து அந்த செல்லரை டாமினேட் பண்ணி பையர் வின் பண்ணியிருக்கணும். ஸோ அது ரெண்டுமே இங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய இதோட என்ட்ரி நமக்கு எங்கன்னா, ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸ் செல்லரை எங்கே ஓப்பன் வின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய என்ட்ரி. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டில் இந்த க்ரீன் கேண்டில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனை வந்து நமக்கு என்ட்ரியாக வச்சுக்கணும். டார்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் எங்கேருந்து வந்ததோ அது வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட். ஸோ மேபி சப்போஸ் வந்து நம்ம பொசிஷன் தான் க்ரியேட் பண்ணுறோம், இருந்தாலுமே வந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆனால் நமக்கு வந்து பெரிய லாஸஸ்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதோட ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ், அதாவது இந்த க்ரீன் கேண்டிலோட விக்கு வரைக்கும் நீங்கள் வச்சுங்க. 383 உங்களோட ஸ்டாப் லாஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ட்ரி வந்து 385. பட் நம்ம இப்போ என்ட்ரி மிஸ் பண்ணவங்க நீங்கள் 388 இல்லை 89 உங்களோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டார்கெட் வந்து 396. ஸோ இது வரைக்கும் நமக்கு வந்து இந்த டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு மோர் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. ஸோ இதுலேயும் கண்டினியூஸ் செல்லர் வந்திருக்காங்க. தென் வந்து ஸோ அந்த செல்லரை பையர் வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட என்ட்ரி வந்து இங்கே 526 என்ட்ரி வச்சுங்க. உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து 520 ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. உங்களோட டார்கெட் வந்து இதோட ட்ரெண்டு எங்கேருந்து வந்ததோ அது வரைக்கும் தான் 546 உங்களோட டார்கெட்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி மிஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 530 நீங்கள் உங்களோட என்ட்ரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஸோ நமக்கு ஏன்னா இது வரைக்கும் நமக்கு டார்கெட் போகும். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சைமன்ஸ் லிமிட்டாக. நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டினியூஸ் செல்லர் வந்திருக்காங்க சார். பட் என்னென்னா நமக்கு ஃபைனலாக வந்து ரெட் கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டாராக கொடுத்துருக்காங்க, மேலே விக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்ற ஒரு டவுட் இருக்கும். நமக்கு வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது தான் அது மோர் வெயிட்டேஜாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் நமக்கு இருக்கும். பட் சப்போர்ட்டில் இருக்கிறதால இது மேஜராக ரியாக்ட் ஆகாது. இருந்தாலும் நமக்கு ஒரு சின்ன பேனிக் இருக்கும், மேபி ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகி கீழே போயிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுமேனா. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக செல்லர் இருக்காங்களே, ஸ்ட்ராங் செல்லரோட ஓப்பனில் உங்களோட என்ட்ரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து க்ளோஸ் வைக்கும் போது ஸோ 3157 நீங்கள் என்ட்ரி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ 3157 உங்களுடைய என்ட்ரி வச்சுக்கிட்டு டார்கெட் வந்து நீங்கள் 3334. ஸோ நமக்கு இது வரைக்குமே போகும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் உங்களோட டார்கெட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? தென் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அம்புஜம் சிமெண்ட். அம்புஜம் சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் வைக்கல. ஸோ நெக்ஸ்ட் டே நமக்கு கண்டிப்பாக க்ளோஸ் வைப்பாங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் வைக்கும் இந்த ஓப்பனாக அவங்க மேலே போகும்போதே நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துருங்க. 570 உங்களோட என்ட்ரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில், அது க்ரீன் கேண்டில் க்ளோஸ், அதாவது 562. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். அதாவது இந்த க்ரீன் கேண்டில் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு டார்கெட்டை நீங்கள் இது வரைக்கும் வச்சுங்க. டார்கெட்டு 588. ஸோ இது வரைக்கும் நீங்கள் டார்கெட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது வந்து மாஸ்டாக் ஸ்டாக். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாம் கரெக்டு தான் சார். பட் ஆனால் ஃபைனலாக வந்து இங்கே டோஜி மாதிரி நமக்கு இருக்குங்க. ஸோ இங்கே இன்னும் க்ரீன் கேண்டில் வின் பண்ணலாம். நமக்கு பையிங் சிக்னல் கொடுத்துட்டாங்க ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரெட் கேண்டிலோட ஓப்பனில் நீங்கள் உங்களோட என்ட்ரி வச்சுங்க. 2828 உங்களோட என்ட்ரியை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களோட டார்கெட்டு வந்து 3025 உங்களோட டார்கெட் வச்சுங்க. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கேண்டிலோட க்ளோஸ் வரைக்குமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம், 2751. ஸோ இது வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்த்த 5 ஸ்டாக்ஸு.
இது போக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் டிப்ஸாக நான் கொடுக்குறேன். ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் நமக்கு இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு மோர் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நம்ம எல்லோரும் மின்ட்டு சைட் பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து இந்த மின்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ உங்களுடைய நம்ம என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோமோ அதை நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணி பார்க்கும்போது நிறைய ரிசர்ச்சஸ் வந்து அவங்களுடைய என்னன்றது அந்த ட்ரெண்டு, அது டெக்னிக்கல் ட்ரெண்டு எந்த லெவலில் இருக்குன்றது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டாடா பவர். நம்ம இந்த இடத்துல சர்ச்சில் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டாடா பவர் வந்து சர்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுடைய ரிசர்ச் அனாலிசிஸ் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம டாடா பவரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையிங் வந்து 33%, பை 14%, ஹோல்டு 24%, ஸோ செல் வந்து 19%, ஸ்ட்ராங் செல் வந்து 10%. ஸோ நமக்கு மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பை தான் வந்து 33% இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து தயங்காமல் நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது JSW Energy. ஸோ JSW Energy பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங் பை 44% இருக்காங்க. ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் பையர் இருக்காங்க. ஸோ நீங்கள் இது ஒரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து ஸோ சைமன்ஸ் எனர்ஜி லிமிடெட் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பாருங்கள், நமக்கு வந்து ஸ்ட்ராங் பை வந்து 50% இருக்குது. ஸோ நம்ம எடுத்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பர்ஃபெக்டாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் ஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பையில் 50% நமக்கு இருக்குது. ஸோ ஃபோர்த் ஸ்டாக் அம்புஜா சிமெண்ட். அம்புஜா சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங் பை 28%, பை 51%. ஸோ இப்போ தான் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து இன்னும் அந்த க்ளோசிங் வச்ச பிறகு நீங்கள் எடுங்க. ஸோ நீங்கள் வந்து நமக்கு இந்த பையிலேருந்து நமக்கு ஸ்ட்ராங் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதோட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த ப்ரீவியஸ் ரெக்டாண்டில் க்ளோஸ் வைக்கும் போது வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாஸ்டாக்கில் வந்து நமக்கு வந்து டோஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து மாஸ்டாக டோஜி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ட்ரெண்ட் ரிவர்சல் தான், பட் இருந்தால் மோர் கன்ஃபர்மேஷனுக்கு ஸோ நம்ம இதில் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் பை 20%, பை 40%. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸில் 20% தான் இருக்காங்க, ஸ்ட்ராங் செல்லரும் 20% தான் இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல செல்லர் வந்து வீக் ஆகிட்டாங்க. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி தான் பையர் வின் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து நமக்கு வந்து ஸோ 40% பை ட்ரெண்டில் இருக்குது, ஸ்ட்ராங் பை வந்து 20% இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ நமக்கு வந்து டோஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ட்ரெண்டு ரிவர்சலுக்கான கேண்டில் தான் நமக்கு இங்கே வந்திருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த செல்லரோட ஓப்பனை ஸோ வின் பண்ண பிறகு கூட நீங்கள் வந்து உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.